இந்த வீடியோவில் நம்ம அனகோண்டா இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம். அனகோண்டான்றது ஒரு சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஈஸியாக சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க் வந்து பைத்தான் அண்ட் ஆர் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பைத்தான் என்விரான்மெண்ட்டை ஈஸியாக அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்மளால் செட்டப் பண்ண முடியும். வீடியோவில் நம்ம 3 கீ கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனகோண்டா இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அண்ட் செகண்ட், அனகோண்டா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற 2 பைத்தான் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஸ்பைடர் அண்ட் ஜூபிட்டர் பற்றி பார்க்கலாம். அண்ட் தேர்ட் திங் வந்து மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸுக்கு தேவையான பைத்தான் லைப்ரரிஸ், பேசிக் பைத்தான் லைப்ரரிஸ் அனகோண்டா இன்ஸ்டாலேஷனில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். அந்த பேசிக் லைப்ரரிஸ் நம்ம சொல்லும்போது நம்பை, பாண்டாஸ், எஸ்சிஐ கிட்லேர்ன், எஸ்சிஐ பை, மேட்ப்ளாட்லிப், ஸ்டாட்ஸ் மாடல், இதெல்லாம் வந்து பைத்தான் பேசிக் லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸ்லாம் வச்சு தான் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் இம்ப்ளிமெண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அனகோண்டா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த செட்டப் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து என்ன பிட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அது எப்படி பார்க்கணுன்னா, ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் திஸ் பிசின்னு இருக்கும். அந்த திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணோன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒரு டேப் வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் நீங்கள் வந்து போய் 32 பிட்டா இல்லை 64 பிட் மிஷின் யூஸ் பண்ணுறீங்களான்றதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வந்து நம்ம அனகோண்டா செட்டப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 64 பிட் அனகோண்டா செட்டப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஒரு கூகுள் வெப்பேஜ் எடுத்துக்கோங்க. அந்த வெப்பேஜில் வந்து அனகோண்டா செட்டப் டவுன்லோடுன்றதை டைப் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வந்து இண்டிவிஜுவல் எடிஷன் அனகோண்டான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அனகோண்டா இண்டிவிஜுவல் எடிஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து டவுன்லோடுன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி முடித்த உடனே நமக்கு செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை வச்சு அது செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அது டவுன்லோட் ஃபோல்டரில், நம்ம சிஸ்டமில் இருக்கிற டவுன்லோட் ஃபோல்டரில் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த செட்டப் ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போட்ட உடனே நமக்கு இந்த ஐக்கான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஐ அக்ரீன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இதில் 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஜஸ்ட் மீன் ரெக்கமெண்டட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து டிஃபால்ட்டாக ஹோம் டைரக்டரி வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். இதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். டெஸ்டினேஷன் ஃபோல்டர் நெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் 2வது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2வது ஆப்ஷன் வந்து ரெக்கமெண்டட் ஆப்ஷன். இந்த ரெக்கமெண்டட் ஆப்ஷன் வந்து நம்ம பைத்தான் ஐடி டூல் அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்ஸ்டால் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ அரௌண்ட் நம்ம ப்ராசஸர் ஸ்பீடை பொறுத்து 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லான உடனே நமக்கு ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும், இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. அனகோண்டா சக்ஸஸ்ஃபுல்லாக சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்றதை என்ஷூர் பண்ணிக்கலாம். விண்டோஸ் சர்ச்சில் போயிட்டு அனகோண்டா அப்படின்னு டைப் பண்ணோன்னா அனகோண்டா மெனூஸ் எல்லாம் வரும். அனகோண்டா ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் அனகோண்டா நேவிகேட்டர், இந்த மாதிரி மெனூஸ் எல்லாம் நம்மளை அது வந்து லிஸ்ட் ஆகும் நம்ம சிஸ்டமில். ஸோ இதிலேருந்து ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே நம்ம சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ இந்த அனகோண்டா செட்டப்புக்கு பைத்தான் 3.9 வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பைத்தான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த அனகோண்டா ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்க ஐடியிலேருந்து நம்ம ஈஸியாக வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அனகோண்டா நேவிகேட்டர் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் எல்லா ஐடிஸும் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலராக யூஸ் பண்ணுறது ஸ்பைடர் அண்ட் ஜூபிட்டரும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான்னு டைப் பண்ணி பாருங்கள். அந்த பைத்தான் வெர்ஷன் வந்து அதில் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம் நம்மளோட சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது. அதே மாதிரி ஒரு அனகோண்டா ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அனகோண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அனகோண்டா ப்ராம்ப்டில் வந்து நம்ம வந்து கமாண்ட் லைன்ஸ்லாம் எழுதலாம். அந்த கமாண்ட் லைன்ஸை வச்சு பேக்கேஜஸ்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணணுன்னா அனகோண்டா ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். ஜூபிட்டருன்றது வெப் பேஸ்டு நோட் புக். இந்த நோட் புக் வச்சு ஈஸியாக நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூபிட்டரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது வெப் பேஸ்டாக இருக்கிறதுனால ரிமோட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா ஈஸியாக நம்ம ஃபைலை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்பைடர் ஐடி லான்ச் பண்ணலாம். இந்த ஸ்பைடர் ஐடி பேசிக்கலாக பைத்தான் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மாதிரி ரன் ஆகும். இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து எடிட்டர் ஸ்பேஸ் இருக்கும். இதில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் எழுதலாம். அண்ட் ரைட் சைடில் வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் எவ்ரிதிங் இருக்கும். இது நார்மலாக நம்ம நெட் பீன்ஸ் அண்ட் எக்லிப்ஸ் எப்படி ஜாவா ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் ஆகுமோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் ஆகும். அனகோண்டா ஃப்ரேம்ஒர்க்கில் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் லைப்ரரிஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இந்த லைப்ரரிஸோட வேர்ஷனை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடி சொன்னது மாதிரி நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், ஸ்டாட்ஸ் மாடல், SCIPy, sklearn இது எல்லாமே வந்து பேசிக் லைப்ரரிஸ் ஃபார் மிஷின் லேர்னிங். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு இம்போர்ட் நம்பை அப்படின்ற ஒரு கமாண்டை வந்து நோட் புக் செல்லில் நீங்கள் டைப் பண்ண பாருங்கள். ஸோ டைப் பண்ணும்போது நமக்கு வந்து எரர் வரல அப்படின்னு சொன்னால் அந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் தென் அந்த லைப்ரரிஸோட வேர்ஷனை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பர்சன்டேஜ் அந்த பேக்கேஜ் நேம், அதாவது நம்பைனா பர்சன்டேஜ் நம்பை டாட் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா நம்ம அந்த லைப்ரரியோட வேர்ஷனை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நம்பை வேர்ஷன், அப்புறம் பாண்டாஸோட வேர்ஷன், மேட்ப்ளாட்லிப் வேர்ஷன், ஸ்டாட்ஸ் மாடலோட வேர்ஷன், SCIPy, sklearnோட வேர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேர்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இதை வந்து அப்கிரேட் கமாண்ட் இருக்குது. அப்கிரேட் கமாண்ட் வச்சு நமக்கு தேவையான வேர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த அனகோண்டா இன்ஸ்டாலேஷனோட ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் more videos.